குட் ஈவினிங் ஆல். இப்போ வந்து சர்வர் வந்து அஃபிஷியலாக எனக்கு போயிட்டு இருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட் ரோலுக்கு போயிட்டு இருக்கு. இன்க்ளூட் ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒருவேளை அந்த லிங்க்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணி சிஸ்டத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை தான். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 or 3 days இல்லை 2 or 3 weeks கிட்ட அங்கேருந்து கால் வரும். பேசிக்கான ப்ராசஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. தமிழ் வந்து இந்த ரோலுக்கு மட்டும் அவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பேசிக்காக உங்களுக்கு ரெஸ்யூமில் உள்ளதான் கேட்பாங்க. வெளியே வேறு எங்கேருந்து கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் உங்களோட வெளியேருந்து கேட்குறதுனா கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காக உங்களோட ரோல் மாடல் யார், அவங்கள பற்றி சொல்லுங்க சொல்லி கேட்பாங்க. அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக கேட்பாங்க. இல்லை நீங்கள் வேறு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை டெவாப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த ரோலுக்கு ஏற்றப்ப கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் மேக்ஸிமம் அவங்க எதிர்பார்க்குறது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் மஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து 3rd June. டீட்டெயில்ஸ் நார்மலாக தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயினா உங்களுக்கு கம்பெனி நேம் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுக்கு ஏற்றப்ப 0 to 1 years இல்லை 1 to 3 years எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் N/A கொடுத்துருக்கலாம், நாட் அப்ளிகேபிள். கரண்ட் CTC எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அவங்க ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா அவங்க நாட் அப்ளிகேபிள் தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம். நோட்டீஸ் பீரியட் அதே மாதிரி தான் நாட் அப்ளிகேபிள் கொடுத்துருக்கோங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா. ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ப்ராடக்ட் சப்போர்ட் நான் நல்லா பண்ணுவேன், இல்லை எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஆல்ரெடி தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது. ஃப்ரெஷர் இருந்தாலுமே எனக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, ட்ரபிள் ஷூட் நல்லா பண்ணுவேன், இல்லை எனக்கு நான் டெக்னிக்கலாகவே சப்போர்ட் நல்லா பண்ணுவேன் உங்களுக்கு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னிக் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கோ அதுக்கு ஏற்றப்ப நீங்கள் கொடுத்துக்குங்க. இன்டர்வியூ வந்து நீங்கள் 6 monthsக்குள்ள எப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அண்ட் லாஸ்ட் இது மஸ்ட்டாக நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கால் மேக்ஸிமம் வரும். அதனால் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ரெஸ்யூம் நார்மலாக அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு சிஸ்டம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கப்புறம் நமக்கு சம்மில் கொடுத்தா நெக்ஸ்ட் மூவ் ஆயிரும். மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது வந்து கம்யூனிகேஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. சேலரி ஃப்ரெஷருக்கு வந்து 3 LPA ப்ளஸ் தான் இருக்கும். உங்களுக்கு கேப் தந்துடுவாங்க. நீங்கள் 25 daysக்குள்ளே மட்டும் இருக்கணும். அது ஒரு லிமிட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். மேக்ஸிமம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு 2 weeksல கண்டிப்பாக கால் வரும். ஹெச்ஆர் பேசுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறது வந்து கம்யூனிகேஷன் தான் எதிர்பார்ப்பாங்க, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டுமா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுனா மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.